சரியாக ஒரு 50 நிமிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்ற மனிதர் தானா என்கிற இந்த ஒரு பெரிய தலையங்கம், அதற்கான எந்த தகுதியும் என்னிடத்தில் இல்லை என்றாலும் காலத்தின் கட்டாயம் சில தகவல்கள் சொல்லப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் அல்லாஹ் பெருமானாரை பற்றி சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்லும்போது குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதர் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். உங்களை போன்ற ஒரு மனிதர் நான் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அதோடு நிறுத்தாம யூஹா இலைய, எனக்கு வஹி வருதுன்னு சொன்னான். எனக்கு வஹி வருதுன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னான். ஆனால் அதை கட்டிங் பிட்டிங் ஒட்டிங் அதை மட்டும் எடுத்து, முதல் பகுதியை மட்டும் எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்ற மனிதர் என்கிற வாதம் முன்வைக்கப்படுகிறது. இந்த என்னை போன்ற மனிதர் முதல்ல பேசினது யாரு அப்படின்னா இப்லீஸ் பேசினா அல்லாஹ்ட்ட. ஆதம் என்னை விட எந்த வகையில் சிறந்தவர்? இன்னும் சொல்ல போனால் அவர் எனக்கு கீழே தானே, நான் தானே அவருக்கு மேலே. முன்னுண்டான சமுதாய மக்கள் நபிமார்களிடத்தில் பேசிய வார்த்தையை குர்ஆன் பதிவு செய்கிறது. ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்றான், வஅஸ்ஸர்ரு நஜ்வல்லதீன ஸலமு, அநியாயம் செய்தவர்கள் தங்களுடைய மனசுக்கு உள்ள ஒரு ரகசியத்தை மறைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த ரகசியம் என்ன தெரியுமா? ஹல் ஹாதா இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், இந்த நபி உங்களை போல ஒரு ஆளு தான், இந்த நபி உங்களை போல ஒருவர் தான் என்று அநியாயம் செய்து விட்டவர்கள் தங்களுடைய மனதிலே மறைத்து வைத்திருக்கிறார்கள். இது முன்னுண்டான நபிமார்களுடைய விஷயத்தில் இறக்கப்பட்ட ஒரு வசனம். இங்க அல்லாஹ் என்ன பயன்படுத்துறா, இந்த நபி நம்மை போன்றவர் என்று யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிற பேரு அல்லதீன ஸலமு, அக்கிரமிகள், அநியாயம் செய்தவர்கள். சத்தியத்தை புரியாமல் ரிசாலத்து நுபுவத்து நபித்துவத்தினுடைய மேம்பாடும் தகுதியும் என்ன என்பது தெரியாமல் அவர்களும் என்னை போல ஒரு மனிதர்தான் என்று பேசுகிறவர்களுக்கு இறைவனிட்ட பட்டம் இவர்கள் அநியாயக்காரர்கள். அல்லாஹ் அந்த அநியாயக்காரர்களில் இருந்து நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன் சொல்லுங்களேன். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ அல்லாஹ் என்னை நம்மை போல ஒரு மனிதர், உங்களை போல ஒரு மனிதர் தான் அப்படின்னு மட்டும் நிறுத்தல. சூரத்துல் அஹ்ஸாபில் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை பற்றி பேசுகிறான், நம்முடைய உம்மாக்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். பேசும்போது என்ன சொல்கிறான்? யா நிசா அன் நபியி, நபியினுடைய மனைவிமார்களே, லஸ்துன்ன கஅஹதி மினன் நிசா, நீங்கள் மற்ற பெண்களை போல இல்லை. நபியினுடைய மனைவிமார்களாகிய நீங்கள் லஸ்துன்ன கஅஹதி மினன் நிசா, ஏனைய பெண்களை போல இல்லை, நீங்க அவங்களை விட மேம்பட்டவங்க, மேன்மையானவங்க. அப்ப நபியினுடைய மனைவிமார்கள் சராசரியான பெண்களை போல இல்லை, அந்த பெண்களை விட உயர்ந்தவர்கள் என்றால் சராசரியான ஆண் வர்க்கத்தை விட, மனித வர்க்கத்தை விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேம்பட்டவர்கள் என்கிற செய்தியை அந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறான். இந்த ஆயத்தினுடைய ஹாஷியா, தஃப்சீர் ஜலாலியினுடைய ஹாஷியாவில் நம்மால் இதை பார்க்க முடியும். அந்த தகவலை பதிவு பண்ணிட்டு தஃப்சீரை எழுதிக்கிட்டு அந்த ஹாஷியாவில் இப்படி எழுதுறாங்க, வஹுவ தலீலுன் அலா ரிஃபஅத்தி கத்ரிஹின்ன, இந்த பெண்களினுடைய அந்தஸ்து உயர்ந்திருக்குதுங்கிறதுக்கு இது ஆதாரம். இந்த பெண்களுக்கான அந்தஸ்து எதனால உயர்ந்துச்சு? பி பரக்கத்தி சுஹபத்தின் நபியி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழமை தொடர்பின் பரக்கத்தினால. அப்ப நபியினுடைய தொடர்பின் பரக்கத்தினால் நபியினுடைய மனைவிமார்கள் எல்லோரை விட மேம்பட்டவர்கள் என்றால் அந்த தொடர்புக்கு காரணமாக இருந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை மேம்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் புரிய வைக்கிறான். நம் எல்லோருக்கும் தெரிஞ்ச செய்தி தான், சிஹாஹ் சித்தாவினுடைய 6 கித்தாபுகளிலும் வரக்கூடிய ஒரு செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர் நோன்பு வச்சாங்க. அந்த தொடர் நோன்பு வைப்பதை பார்த்த சஹாபிகள் அவங்களும் நோன்பு வச்சாங்க. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மிம்பர்ல ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க.
குத்துபா செய்கிற போது முன்னாலே இருந்த சஹாபிகள் ரொம்ப சோர்வா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுடைய முகமெல்லாம் மஞ்சளிச்சிருச்சு. அதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, தோழர்களே ஏன் சோர்வா இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. தோழர்கள் சொன்னாங்க, நஹ்னு வாசிலு, நாங்க தொடர் நோன்பு வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னாங்க. பெருமானார் சொன்னாங்க, லாத்து வாசிலு, நீங்க தொடர் நோன்பு எல்லாம் வைக்க கூடாது, யாரும் தொடர் நோன்பு எல்லாம் வைக்க கூடாதுன்னாங்க. அங்க இருந்த ஒரு சஹாபி எழும்பி கேட்டாங்க, இன்னக்கத்து வாசிலு யா ரசூலல்லாஹ், நீங்க தொடர் நோன்பு வைக்கிறீங்கல்ல, அப்ப நீங்க சௌமை விசால் வைக்கும் போது நாங்களும் வைக்கத்தானே செய்யணும், அதனால என்ன தப்பு இருக்குது, நாங்க வைத்தால் என்ன என்று கேட்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், புகாரி இமாமினுடைய அறிவிப்பு, புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வருகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிகளை பார்த்து சொல்றாங்க, லஸ்து க அஹதி மின்கும், உங்கள யார் மாதிரி நான் இல்லை, நான் சௌமை விசால் வச்சா நீங்களும் வைக்கிறதா சொல்றீங்கல்ல, உங்கள யார் மாதிரி நான் இல்லை. அல்லாஹ் சொல்றான், நபியே உங்களை மாதிரி தான் நான், நீங்க சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றதாக குர்ஆன் சொல்லுது. ஆனால் பெருமானார் தன்னை இந்த உம்மத்திற்கு அறிமுகப்படுத்துகிற போது சொல்கிறார்கள், லஸ்து க அஹதி மின்கும், உங்கள யார் மாதிரி நான் இல்லை. அதே ஹதீஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அபூ ஸஈத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ரெண்டு சஹாபிகள் மூலமாக வருது, புகாரில வருது, இன்னி லஸ்து க ஹையத்திக்கும், உங்கள யாருடைய அமைப்பிலும் நான் இல்லை, எந்த வகையிலும் உங்களுக்கு நான் ஒப்பாக மாட்டேன். மேல உங்கள யார் மாதிரியும் இல்லை, இங்க லஸ்து க ஹையத்தி அஹதிக்கும், உங்கள யாருடைய அமைப்பிலையும் நாம் இல்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் வருது முஸ்லிம் ஷரீஃப்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஐயுக்கும் மிஸ்லி, உங்கள யார் என்ன மாதிரி சொல்லுங்க பாப்போம், உங்கள யார் என்ன மாதிரி, உங்கள யாரும் என்ன மாதிரி இல்லைன்னு அர்த்தம். அப்ப நமக்கு என்ன விளங்குது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு வகையான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க, லஸ்து க அஹதி மின்கும், லஸ்து க ஹையத்திக்கும், ஐயுக்கும் மிஸ்லி, மூணு வார்த்தையுமே சொல்லுது உங்கள யாரும் என்ன மாதிரி இல்லை. அங்க இருந்த சஹாபிகள் யாராவது ஒருவர் என்ன கேட்டிருக்கணும், யா ரசூலல்லாஹ் நீங்க எங்களை மாதிரி இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா அல்லாஹ் நீங்க எங்களை மாதிரி தானே சொல்றான், இப்ப அல்லாஹ் சொல்றதை பின்பற்றதா நீங்க சொல்றதை பின்பற்றதா, ஏன்னா உங்க சொல்லு ஆயத்துக்கு மாத்தமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டிருக்கணும். ஆனா யாருமே கேட்கல. ஏன் கேட்கல? குர்ஆனுடைய போங்கு எல்லோருக்கும் தெரியும், சஹாபிகளுக்கு குர்ஆனுடைய போங்கு தெரியும். ஒரு அதிசயமான காலம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபித்துவம் வெளிப்பட்ட போது 40 வயதை எட்டி பிடித்த எம்பிரானுக்கு ஜிப்ரீல் கட்டி அணைத்து வஹியை அறிமுகப்படுத்தி விட்டு செல்கிறார். சென்ற பொழுதிலிருந்து எம்பிரான் சுண்டு விரலை தூக்கி வானத்தை பார்த்து நீட்டினால் சந்திரன் இரண்டாக பிளக்கிறது, வானம் மழையை கொட்டுகிறது, நடந்தால் நிழல் இல்லை, ஈ மேனியிலே அமருவதில்லை, அதிசயங்கள் அற்புதங்கள் அனைத்தும் மொத்தமாய் முஹம்மது ரசூலிடத்தில் வெளிப்படுவதை பார்த்த ஒரு சில சராசரியான மூமின்கள், இவங்க மனுஷன் தானா, உண்மையில மனுஷனா இருந்தா இப்படி எல்லாமா செய்ய முடியும், அது எப்படி, என்ன மாதிரி ஒரு மனிதராய் இருந்தா இவங்களால எப்படி இப்படி எல்லாம் செய்ய முடியும்? அப்படி என்றால் ஒரு கால் ஈசா நபியை அவர்கள் கடவுள் என்றும் கடவுளின் பிள்ளை என்றும் மூன்றாம் கடவுள் என்றும் சொன்னது போல இந்த உம்மத்தில் யாராவது முகமது நபியை அல்லாஹுவின் பிள்ளை என்று சொல்லிவிடுவார்களோ என்கிற காரணத்தால் உம்மத்தினுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் வசனத்தை இறக்குனா, நபியை நீங்க அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, நான் மனுஷன் தான்பா, நான் மனுஷன்தான், ஈசா நபியை மாதிரி என்ன சொல்லிடாதீங்க, கடவுளினுடைய ஸ்தானத்துக்கு உயர்த்திடாதீங்க, கடவுளினுடைய அவதாரமாக என்ன நினைச்சிடாதீங்க, பிள்ளைன்னு சொல்லிடாதீங்க, அப்படியெல்லாம் சொல்லாம நான் மனுஷன்தான், ஆனா யூஹா இலைய எனக்கு வஹி வருது, அவ்வளவுதான். அந்த வஹியின் மூலமாக இறைவனுடைய நெருக்கத்தின் மூலமாக உங்களில் யாரை போல இல்லாமலும் ஒரு தூய்மையான வாழ்க்கையை ரப்புல் ஆலமீன் எனக்கு நசீபாக்கி இருக்கிறான் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிஜ்ரத்தினுடைய நேரம் ஹஜ்ரத் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் தங்கி இருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் திர்மிதிலையும் இப்னு ஹிப்பான்லையும் வருது. திர்மிதியில சுருக்கமா இருக்கு, இப்னு ஹிப்பான்ல விவரமா இருக்கு. அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் தங்கி இருக்கும் போது
ஹஜ்ரத் உம்மு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹா, அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அவருடைய மனைவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உணவுகளை சமைச்சாங்க. அப்படி உணவு சமைக்கும் போது ஒரு நாள் ஒரு கீரை ஒன்று சமைச்சாங்க. அந்த கீரையை சமைச்சு நபியினுடைய தர்பாருக்கு கொடுத்து விட்டாங்க. அந்த கீரையில கையை விட்டு கிளறிய நபி அவர்கள் அதை அப்படி எடுத்து வச்சுட்டு சஹாபிகிட்ட நீங்க சாப்பிடுங்கன்ட்டாங்க. நீங்க சாப்பிடுங்க, ஏன்னா அதுல பூண்டும் வெங்காயமும் இருக்கு. அந்த ரெண்டும் இருந்ததுனால சஹாபிகள்கிட்ட கொடுத்து நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு சொன்னாங்க, நான் உங்கள யார் மாதிரியும் இல்லை, நீங்க சாப்பிட்றதெல்லாம் என்னால சாப்பிட முடியாது. நீங்க எப்ப வேணாலும் சாப்பிடுவீங்க, என்ன வேணாலும் சாப்பிடுவீங்க, என்னால அப்படியெல்லாம் சாப்பிட முடியாது. ஏன்னா இன்னி அகாஃபான் ஊதிய சாஹிபி, ஜிப்ரீலுக்கு நோவினை வருமோ என்கிற பயம் எனக்கு இருக்கு. ஜிப்ரீலோடு நான் பேசிட்டு இருக்கிறேன், மலக்குகளோட நான் பேசிட்டு இருக்கிறேன். என் வாய் சுத்தமா இருக்கணும். நல்லிஃபு அஃப்வாஹக்கும், உங்களுடைய வாய்களை சுத்தமா வைங்க. ஃபைன்னஹா துர்குல் வஹி, அது வஹியினுடைய பாதைகள். மலக்குகள் இல்ஹாம் என்கிற செய்திகளை இதயத்திற்குள் இறக்குவதற்கு பயன்படுகிற பாதைகள் வாய்கள். எனவே வாய்களை சுத்தமாக வையுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால என்னுடைய தோழர் ஜிப்ரீலுக்கு ஏதாவது நோவினை வருமோ என்கிற அச்சம் எனக்கு இருக்குது, அதனால் நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்ன பெருமான் இங்க பயன்படுத்தின வார்த்தை லஸ்துக அஹதி மின்கும், உங்களை யார் மாதிரியும் நான் இல்லை. இது திருமிதி இப்னு ஹிப்பானுடைய ரிவாயத். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அபூதாவுதுல வருது, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தேன். அப்படி வரும்போது ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து நஃபில் தொழுதுட்டு இருந்தாங்க. அப்படி உட்கார்ந்து நஃபில் தொழுறதை பார்த்த உடனே நான் வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்க ஒரு ஹதீஸ் சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன், நின்று தொழுறவருடைய நன்மையில பாதிதான் உட்கார்ந்து தொழுறவருக்கு கிடைக்கும்னு நீங்க சொன்னதாக ஒரு ஹதீஸை நான் கேள்விப்பட்டேன். ஆனா அந்த துசல்லி ஜாலிசா, நீங்க உட்கார்ந்து தொழுறீங்களே, என் நன்மைகள் அதிகம் ஆசைப்படுறது நீங்க தான். ஆனா அப்படி ஆசைப்படுற நீங்க நின்று தொழுறவருடைய நன்மையில பாதிதான் உட்கார்ந்து தொழுறவருக்கு கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறீங்க, ஆனா நீங்க உட்கார்ந்து தொழுறீங்களே அப்படின்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் பயன்படுத்தின வார்த்தை அஜல், ஆமா சொன்னந்தான். இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நான் சொன்னந்தான், நின்று தொழுதா கிடைக்கிற நன்மையில பாதி உட்கார்ந்து தொழுறவருக்கு பாதி தான் கிடைக்கும். அதை நான் சொல்லலன்னு சொல்லலையே, நான் சொன்னந்தான் தா. ஆனா வலாக்கின்னி லஸ்துக அஹதி மின்கும், நான் உங்கள யார் மாதிரியும் இல்லையே. இந்த சட்டம் உட்கார்ந்து நின்று தொழுதா அவருடைய நன்மையில பாதி கிடைக்கும்ங்கிறது உங்களுக்கு தான் தா. அல்லாஹ்வுடைய மாரிஃபத் என்கிற ஞானத்திலும் முஷாஹதாவிலும் முராக்கபாவிலும் முழு நேரமும் பயன்பட்டு கொண்டிருக்கிற ஈடுபட்டு கொண்டிருக்கிற என்னை பொறுத்தவரையில் இருத்தல் படுத்தல் நிற்குதல் அனைத்தும் சமமான நிலைகள். எனக்குள்ளே வித்தியாசங்கள் இல்லை. படுத்தாலும் இருந்தாலும் எப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஞானம் என் இதயத்திற்கு உள்ளே இருப்பதால், அல்லாஹ்வுடைய சிந்தனை எனக்குள்ளால் இருப்பதால் நிலையிலும் இருத்தலிலும் எனக்கு வித்தியாசம் இல்லை. நான் உங்களை மாதிரி ஆளும் இல்லை. இது அபூதாவுதுனுடைய ரிவாயத். இப்படி பல இடங்களில் சஹாபிகளிடத்தில் திறந்து பேசுகிறார்கள், உங்களை யார் மாதிரியும் நான் இல்லை, எல்லாவற்றையும் மேம்பட்டு நிற்கக்கூடியவன் நான். அருமையானவர்களே, குர்ஆனுடைய ஒரு ஆயத்து, நாம் எல்லோரும் எப்போதும் கேட்கிற ஆயத்து, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், இந்த அல் குர்ஆன ஒரு மலையின் மீது நாம் இறக்கி இருந்தால் அந்த மலை சுக்கு நூறாக வெடித்து சிதறியிருக்கும் என்று பேசுகிற அந்த வசனம் ஓதப்படுகிற போதெல்லாம் நாம் நினைக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? மாமலையும் தாங்க முடியா மன்னவனின் மாமரையை தன் இதயத்தில் ஏந்தி பிடித்த பெருமான் எத்தனை மாண்பாளர்களாக இருக்க வேண்டும். ஒரு மலையால் கூட வகையை தாங்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி என்றால் அந்த வகையை சாதாரணமாக தாங்கி இந்த உம்மத்திற்கு கொண்டு வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக உம்மத்தில் யார் போலவும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு எல்லாவற்றிலும் மேம்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் புகாரி ஒரு ஹதீஸை இப்படி பதிவு பண்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக வந்து நின்றார்கள். தக்பீருக்கு நெருக்கமான சூழல். இகாமத்து சொல்லப்பட்ட பின்பு தக்பீருக்காக கையை உயர்த்தினார்கள். கையை உயர்த்திய பெருமானார்
பட்டென்று கையை கீழே போட்டுவிட்டு எங்களை பார்த்து திரும்பினார்கள். திரும்பிட்டு சொன்னாங்க, தோழர்களே, அகீமு சுஃபூஃபக்கும், சஃப்புகளை சரி பண்ணுங்க. வஅத்திம்மு ருக்கூஅக்கும் வசுஜூதக்கும், உங்களுடைய ருக்கூவையும் சுஜூதையும் பரிபூர்ணமாக செய்யுங்கள், சரியாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நான் யார் என்பதை சொல்கிறார்கள். இன்னி அராக்கும், நான் உங்களை பார்க்கிறேன். மின் வராயி லஹிரி, என் முதுகுக்கு பின்னால் இருந்தும் உங்களை பார்க்கிறேன். கமா அராக்கும் மின் கபிலி, நான் முன்னால பார்க்கிற மாதிரி பின்னாலும் பார்க்கிறேன் என்கிறார்கள். எனக்கு முன்பின் வித்தியாசம் இல்லை என்கிறார்கள். என் பார்வைக்கு திரைகள் இல்லை என்கிறார்கள். என் பார்வையை பொறுத்தவரையில் திசைகளற்ற பார்வை என்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய வல்லமையை கொண்டு நான் சொல்கிறேன், உங்களுக்கு முன்னால் இருப்பதை பார்ப்பது போல் எனக்கு பின்னால் உள்ளதையும் நான் பார்க்கிறேன். முன்னால உள்ளதை ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. இப்போ முன்னால உள்ளது கூட தூர பார்வை, கிட்ட பார்வை, அந்த பார்வை, இந்த பார்வை, 5 மணிக்கு மேல பார்வை இல்லை. இவ்வளவு வித்தியாசமான பார்வைகளை கொண்டிருக்கிற ஒரு மனிதர் 63 வயதை எட்டி பிடித்த பின்பும் சத்தியமாக ஓங்கி ஒலித்து சொல்கிறார்கள், எனக்கு முன்னால உள்ளது மாதிரி பின்னால உள்ளதும் தெரியுதுங்கிறார்களே. அப்படி என்றால் அந்த பெருமான் இந்த மனிதரோடு எப்படி ஒப்பாக முடியும்? வேற ஒண்ணும் இல்லைங்க, ஒரு சின்ன வித்தியாசம் தான். சைத்தான் சில சூழ்ச்சிகள் செய்வான். சைத்தானுடைய சூழ்ச்சிகள் சில நேரங்களில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், கேட்கறது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். நான் அவர் மாதிரி, அவர் என்ன மாதிரி, என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்களேன்? ஏதாவது வித்தியாசம் இருக்கா? நான் அவர் மாதிரி, அவர் என்ன மாதிரி, ரெண்டும் ஒன்று தான். இப்போ என்ன நினைக்கணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல், நான் ரசூலுல்லாஹ் மாதிரின்னு சொன்னா இந்த உம்மத்து செருப்பால் அடிக்கும். அதனால சுதாகரிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டான், நபியினுடைய அந்தஸ்துக்கு ஏற முடியாத இவன் நபியை தன்னுடைய அந்தஸ்துக்கு இறக்கிட்டான், அவ்வளவுதான். அப்ப நான் நபி மாதிரின்னு சொன்னா இந்த உம்மத்து ஏற்காது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மாதிரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரி அப்படின்னு சொல்ற ஒரு டயலாக்குக்கு அல் குர்ஆனுடைய வசனத்தை ஆதாரணமாக எடுத்து காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பார்வை, வரலாறு நடிகிலும் செய்திகள் ஏராளம் உண்டு. பெருமானாருடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வை? ஒரு ஸ்கேன் மிஷின், ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட், ஒரு ஸ்கேன் பண்றாங்க, ஹார்ட்டுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஒரு மிஷின் இருக்கு. அதுக்கு உள்ள ஒரு பார்த்து படம் எடுத்து ஒரு ரிப்போர்ட் வரும், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு மேல என்ன செய்யணும், அது டாக்டர் பார்த்துக்குவார், அவ்வளவுதான். ஆனால் பெருமானாருடைய பார்வை இருக்குத, உள்ளார்ந்து பார்க்கும், பார்த்த பின்னால் அது சொல்லும், இது மௌத்து வரை என்னென்ன செய்யும்னு சொல்லும். இமாம் பைஹக்கி தன்னுடைய தலாயிலுன் நுபுவால பதிவு பண்றாங்க. ஒரு லுஹர் தொழுகைக்கு பின்னால ஒரு உம்மா ஒரு பிள்ளைய கையில தூக்கிட்டு வந்தாங்க. அந்த குழந்தையால் நடக்க முடியாது, பிறவியிலேயே கால் ஊனமான குழந்தை, மூளை வளர்ச்சி இல்லை. அந்த குழந்தை இப்படி தூக்கிட்டே வந்தாங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் அந்த பிள்ளைய வச்சாங்க. வச்சுட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஹாதா அலாமா தரா முது உலித, பிறந்ததுல இருந்து இந்த பிள்ளை இப்படித்தான் இருக்கு, பேச்சும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனா வருஷம் ஓடிண்டே இருக்குது, பிள்ளை இப்படியே தான் இருக்குது. தன்னுடைய தேவைகளை அதால சுயமா செய்ய முடியல. யா ரசூலல்லாஹ், நான் பெத்தவர், மனம் விட்டு சொல்றேன், ஃபதுல்லாஹ அன் யுமீத்தஹு, இந்த பிள்ளை மௌத்தா போறதுக்கு நீங்க துஆ செய்யுங்க. இந்த பிள்ளை மௌத்தா போட்டும், அது இருந்து படுற கஷ்டத்தை விட இறக்குறது மேல. ஏன்னா நான் தாய், நான் இருக்கிறவரை இந்த பிள்ளையை பார்த்துக்குவேன். நான் மௌத்தா போயிட்டா இந்த பிள்ளையை நினைக்கும் போதெல்லாம் சங்கடமா இருக்குது. இந்த குழந்தை மௌத்தா போறதுக்கு துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ். சபை ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையை பார்த்தாங்க. பார்த்துட்டு, அம்மா நான் ஒரு துஆ செய்கிறேன், அந்த துஆவின் மூலமா அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு ஆஃபியத்தை தருவான், ஆரோக்கியத்தை தருவான். அந்த ஆரோக்கியத்துக்கு பின்னால இந்த குழந்தை ஒரு யுத்த களத்தில் ஷஹீதா மாறும். அந்த பாக்கியம் கொண்டு நீயும் இப்பிள்ளையும் சொர்க்கம் செல்வீர்கள். அப்படி ஒரு துஆ செய்யவான்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், செய்யுங்க யா ரசூலல்லாஹ். கருணை கொலைக்கு அனுமதி கேட்டு வர்றாங்க.
என் புள்ள மௌத்தா போட்டும் அதுக்கு நீங்க துவா செய்யுங்கன்னு கேட்டு வந்த உம்மா. பெருமானார் சொல்கிறார்கள், இல்லம்மா, இந்த புள்ள மௌத்தாவுற புள்ள இல்லம்மா, அல்லாஹ்வுடைய தீன ஹயாத்தாக்குற புள்ள, ஒரு யுத்த களத்தில் வீர மரணம் அடைய இருக்கிற பிள்ளை. அதனால இந்த குழந்தைக்கு நான் இப்படி துவா செய்றேன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க, அல்லாஹுவே ஆஃபிஹி, இவருக்கு ஆஃபியத்தை கொடு, இவருடைய உடம்புல எல்லா வகையான பலத்தையும் தெம்பையும் கொடு, இவருடைய ஈமான வலுப்படுத்து, உன்னுடைய யுத்தத்தில் பங்கெடுத்து இவருக்கு வீரமரணம் அடைகிற ஷஹாதத்தினுடைய பாக்கியத்தை கொடுத்து இந்த இருவரையும் சொர்க்கம் செல்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹுவே நீ கொடுன்னு துவா செஞ்சாங்க. வரலாறு சொல்கிறது, யமாமா யுத்த களத்தில் அந்த சஹாபி ஷஹீதாக்கப்படுறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை மரணம்தான் கடைசி என்று எண்ணப்பட்ட ஒரு குழந்தைய மாநபி தன் கண் கொண்டு பார்த்த பின்பு உடனே சொன்னார்கள், இது மௌத்தாகிற பிள்ளை இல்ல, தீன ஹயாத்தாக்குற பிள்ளை. நபியினுடைய பார்வை அவ்வளவு அற்புதமான பார்வை, எல்லாவற்றையும் துளைத்து பார்க்கிற பார்வை. அந்த பார்வை அந்த எந்த பொருளை பார்க்கிறதோ அதனுடைய மாக்கபுலையும் மாபதையும் அதற்கு முன்னுண்டான நிலையையும் அதற்கு பின்னுண்டான நிலைகளையும் பட்டியலிட்டு சொல்கிற ஒரு பாக்கியம் பெற்ற கண்ணாக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை படைச்சான். ஒரு யுத்த களத்தில் இருந்து வர்றாங்க, பள்ளிவாசல்ல உட்கார்றாங்க. ஒரு 2-3 நாளுக்கு பின்னால கேட்டாங்க, தோழர்களே, நான் ஊர்ல இருக்கும்போது ஒரு வயசான அம்மா வந்து பள்ளிவாசல கூட்டுமே, உம்மு முஹிஜன் வந்து பள்ளிவாசல கூட்டுவாங்கள, இப்ப 2-3 நாளா வரலையே, என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. தோழர்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம், அவங்க மௌத்தாயிட்டாங்க, நீங்க ஊர்ல இல்லாத நேரத்தில் மௌத்தாயிட்டாங்க, நாங்க அடக்கம் பண்ணிட்டோம். பெருமானார் சொன்னார்கள், துல்லூனி அலா கபரிஹா, உம்மோட கபர் எங்க இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. நேர கபருக்கு வந்தாங்க, துவா செஞ்சாங்க. துவா செஞ்சுட்டு கபரை பார்த்து பேசுறாங்க, உம்மு முஹிஜன், உன்னுடைய வாழ்க்கை அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொண்ட வாழ்க்கையாக மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாறுவதற்கு எது காரணமாக இருந்தது? அந்த வார்த்தை விளங்குதா? பார்த்தாச்சு. பார்த்தா அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. கபர்ல சந்தோஷமா இருக்கிறத பார்த்த பெருமான் அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறாங்க, அம்மா, அல்லாஹ்விடத்தில் வெற்றிய உங்களுக்கு வாங்கி தருவதற்கு எந்த அமல் காரணமாக இருந்ததுன்னு கேட்கிறாங்க. அந்த அம்மா பதில் சொல்லுது, கம்முல் மஸ்ஜிதி, பள்ளியை கூட்டியது அப்படிங்கிறது, பள்ளிவாசலை கூட்டியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாதம் தினந்தோறும் படுகிற பாக்கியம் பெற்ற மஸ்ஜிது நபவியினுடைய வராண்டாவை வயதான காலத்திலும் கூட குனிந்து கூட்டிய ஒரு உம்மா சொர்க்கம் செல்வதற்கும் கபரில் வெற்றி பெறுவதற்கும் அந்த பள்ளியை கூட்டிய அமல் காரணமாக இருந்தது என்று கபரில் இருந்து பதில் வந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். நபியினுடைய கண்ணும் காதும், கபருக்கு உள்ளே இருப்பவர் சொல்கிற பதில கேட்கிற காதும், கண்ணு கபருக்கு உள்ளே இருக்கிறவர் எந்த நிலையில இருக்கிறார் என்கிறத பார்க்கிற கண்ணும் பெற்ற உடல் கொண்டவர்களாக சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு தந்தார். அது மட்டுமல்ல, நம் எல்லோருக்கும் தெரிந்த நிறைய செய்திகள் நான் ஞாபகத்திற்காக சொல்றேன். சுராக்கா ஹிஜ்ரத்தினுடைய நேரத்தில் சுராக்கா வந்தார். 100 ஒட்டகத்திற்கு ஆசைப்பட்டு எப்படியாவது மதீனா செல்வதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிக் கொண்டு மக்காவுக்கு வந்துடணும், 100 ஒட்டகம் வாங்கணுங்கிறதுக்காக சுராக்கா வேகமாக குதிரையில போகக்கூடிய சுராக்கா நபியை விரட்டிட்டு வந்தாரு. ஒரு இடம் வந்த போது நபியை பார்த்துட்டாரு. பார்த்தவுடன் சுராக்காவினுடைய தந்திர புத்தியை புரிந்து கொண்ட முஹம்மது ரசூலுல்லாஹ், சுராக்கா வேணாம், அந்த 100 ஒட்டகத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி மோசமான காரியத்தை நீ செய்ய வேண்டாம்னு சொன்னாங்க. இல்ல, உங்களை நான் பிடிக்க தான் போறேன், பிடிச்சு மக்காவுக்கு கொண்டு போவேன், எனக்கு 100 ஒட்டகம் கிடைக்கும்னு சொன்னாரு. சொல்லி பார்த்தாங்க ரசூலுல்லாஹ், அவர் கேட்கிற மாதிரி இல்ல. யா அருள் குதீஹி, பூமி அவரை பிடினா, பூமி அவரை பிடினா, பூமிக்கு உத்தரவு, குதீஹி அவரை பிடி. பூமி அப்படியே விழுங்கிச்சு. உள்ள போறாரு. கொஞ்சம் தூரம் குதிரையோட உள்ள போனவரு, நபியே விட்டுருங்க, துவா செய்யுங்க, ஒரு காலமும் இனி உங்களை நான் தொடர்ந்து வரமாட்டேன், தொல்லை கொடுக்க மாட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. பூமியில இருந்து வெளியே வந்தாரு, மீண்டும் பிடிக்க முற்பட்டாரு, உள்ள போனாரு, மீண்டும் துவா செஞ்சாங்க, மீண்டும் பிடிக்க முற்பட்டாரு, மீண்டும் துவா செஞ்சாங்க. 3 வாட்டிக்கு பின்னால 4வது தடவை அவர் திருந்திட்டாரு. ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு இருக்கு இல்லையா, எல்லா பொருள்களையும் சூழ்ந்த அன்பு. யாருக்கெல்லாம் அல்லாஹ் ரப்பா இருக்கானோ
அவங்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் ரஹ்மத். அல்லாஹ்வை தவிர எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ் ரஹ்மத். எல்லா மஹ்லூக்காத்துகளினுடைய மூல ரஹ்மத்தின் கேந்திரமாக அல்லாஹ் நபியை படைச்சான். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்பு மிகச்சி நிற்கிது. 3 தடவை அவர் மீறி மீறி செயல்பட்ட பின்னாலையும் ரசூலுல்லாஹ் மன்னிச்சுட்டே வந்தாங்க. ஞாபகத்துக்காக சொல்றேன், ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு ரொம்ப விசாலமான அன்பு. அதை மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அன்போட கம்பேர் பண்ணி பாருங்களேன். அஸ்ஸாலி இமாம் யஹ்யால சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஒரு அநியாயக்காரன் இருந்தானா, ஒரு லாலி, ஒரு அக்கிரமி. அவன் ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் மூசா நபியை மட்டும் பிடிக்காது. ஊரில் சில பேர் இருப்பான், ஆள் ரொம்ப நல்ல ஆளாக இருப்பார். அந்த ஊரில் உள்ள அஜத்தை பிடிக்காது, ஆலிம்சாவை பிடிக்காது, அது குறிப்பிட்ட ஒரு ஆளை பிடிக்காது, ஒரு நல்ல மனுஷனை பிடிக்காது. அவரை பார்த்தா படபடன்னு மாறிடுவார். அதுபோல இந்த அநியாயக்காரன் மூசா நபியை பார்த்தா இவரு கோபம் வந்துடும், கண்ணா பின்னான்னு திட்டு வரான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை விட கோபக்காரர். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, அல்லாஹ் அவன் என்ன திட்டிட்டு இருக்கிறான், ஒன்னையோ வேற யாரையோ திட்டுனா போட்டு சாத்திடுவேன். ஆனா அவன் என்ன திட்டுறான், என்ன திட்டுறதுனால என்னால திருப்பி ஒன்றும் பண்ண முடியல. அல்லாஹ்வே அவனுடைய விஷயத்துல ஒரு நல்ல முடிவை நீ எடுன்னா. அல்லாஹ் சொன்னா, மூசா நபி அவன் விஷயத்துல நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதை நான் பொருந்திக்கிறேன், உங்கள் சாய்ஸ், நீங்க என்ன வேணாலும் முடிவெடுக்கலான்னா. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் இதைத்தான் எதிர்பார்த்திருந்தாங்க. மறுநாள் அது போல அந்த ஆள் வந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்த உடனே திட்ட ஆரம்பிச்சிட்டார். திட்டின உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கோவம் வந்துடுச்சு. யா அருது ஹுதீஹி, பூமி அவரை பிடி அப்படின்னா. அந்த ஆள் அப்படியே கீழே போறாரு, பூமிக்குள்ள போறாரு. முட்டுக்கால் வர போயிடுச்சு. மூசா மூசா என்ன காப்பாத்துங்க மூசா, இனி உங்களை திட்ட மாட்டேன் மூசா, எப்படியாவது துவா செய்யுங்க மூசா. இடுப்பு வர போயிட்டாரு, அந்த ஆளு கதறாரு. கழுத்து வர போயிட்டாரு, அந்த ஆளு கதறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கூட இறக்கப்படல. கழுத்து வர போயிட்டு மூசா இனி நான் எந்த காலத்திலையும் உங்களை திட்ட மாட்டேன், நீங்க வர்ற தெருவுக்கே வர மாட்டேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் இறக்கப்படல. அந்த ஆளு பூமிக்குள்ள போக போறாரு. அல்லாஹ் மூசா நபிட்ட பேசினான், மூசா இவ்வளவு கல் நெஞ்சக்காரரா நீங்க, இவ்வளவு கல் நெஞ்சக்காரரா நீங்க, உங்களுக்கு இறக்கமே இல்லையா? அவன் கதறானே, அந்த பாவி பையன் கதறதை கேட்டு அவனை நீங்க ஒரு தடவையாவது காப்பாத்தி இருக்கலாமே அப்படின்னு சொன்ன அல்லாஹ் அடுத்து சொன்னா, அவன் மூசா மூசா மூசான்னு கத்துறான். ஒரு தடவை அல்லான்னு சொல்லி இருந்தா அவனை நான் தூக்கி விட்டுருப்பேன். நான் ஒரே ஒரு தடவை அல்லான்னு சொல்லி இருந்தான்னா அப்படியே அவனை தூக்கி நான் மேல விட்டுருப்பேன். அவன் பாவி போய் உங்க பேரையே சொல்லிட்டு இருக்கான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபக்காரர், ஆனால் சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாலியத்தின் வெளிப்பாடு, சாந்த சொரூபி, அன்பின் கேந்திரம், எல்லா பொருட்களையும் அன்பு கொண்டு காணுகிற ஒரு அற்புதமான படைப்பு முஹம்மது ரசூலுல்லாஹ். அதனால சுராக்கா 3 தடவை தப்பு செஞ்ச பின்னாலையும் அவரை காப்பாத்தி 4வது தடவை சுராக்கா சொன்னாரு, யா ரசூலல்லாஹ் இந்த வழியா நீங்க மதீனாவுக்கு போங்க, ஏன்னா இதான் ஷார்ட் ரூட், இந்த வழியா போயிட்டா சீக்கிரம் போயிடலாம். நான் இங்க உட்கார்ந்துக்கிறேன், யாராவது தேடி வந்தா நபி இந்த பக்கம் போகலன்னு நான் என்ன செஞ்சிடறேன், டேக் டைவர்ஷன், வேற வழியா திருப்பி விட்டுறேன், நீங்க தாராளமா போங்கன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டே சொன்னாங்க, சுராக்கா நீ செய்கிற இந்த காரியத்துக்கு அது சொன்னாங்கல்ல, யாருக்கு கடன்படாத வாழ்க்கை ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை, கடன்படாத வாழ்க்கை. யார் உபகாரம் செஞ்சாலும் அவங்களுக்கு உடனே பகரம் செஞ்சிருவாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுராக்கா நீ செய்த இந்த காரியத்திற்கு ஒரு காலகட்டத்தில் பாரசீக மன்னன் அணிகிற தங்க கடகம் உன்னுடைய கைகளுக்கு அணிவிக்கப்படும் என்றார்கள். அந்த தங்க கடகம் உன்னுடைய கைகளுக்கு அணிவிக்கப்படும் என்றார்கள். ஒரு காலகட்டம் வந்தது, சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி. சுராக்கா ரொம்ப வயசாயிடுச்சு, கண்ணினுடைய இமையெல்லாம் வெளுத்து போய் முடி தொங்குது, கண்ணை மறைக்கிற அளவுக்கு கண்முடி வளர்ந்து கிடக்குது. அந்த முதுமை காலத்தில் பாரசீகத்தினுடைய கனிமத்து பொருட்கள் வந்தபோது எந்த பொருள் வந்தாலும் திரும்பி பார்க்காத கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாரசீகத்தினுடைய பொருள் வந்த உடனே ஓடி வந்து அந்த பொருள்களை கிண்டுறாங்க, கிளறாங்க, எதையோ ஒன்று தேடுறாங்க. தேடி பிடிச்சு அந்த கடகத்தை கையில எடுத்தாங்க. தங்க கடகத்தை கையில எடுத்து சுராக்கா எங்கேன்னு கூப்பிட்டாங்க. சுராக்கா அழைத்து வரப்பட்டாங்க. சுராக்காவினுடைய கைக்கு அந்த தங்க கடகம் அணிவிக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி
உமர் ரலியல்லாஹுனுடைய ஆட்சி வந்த ஏறத்தாழ ஒரு 20க்கும் மேற்பட்ட ஆண்டுகள். இந்த 20க்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்கு பின்னால் நபி சொன்ன காரியம் நடந்தது என்பது அதிசயம் அல்ல. அங்க இருந்த எந்த ஒரு சஹாபியும் யா ரசூலல்லாஹ் தங்க அணியிறது ஆம்பளைக்கு ஹராம் இல்ல, நீங்க என்ன சுராக்கா கையில காப்பு மாட்ட சொல்றீங்களே, யாரும் கேட்கல. அல்லாஹ் சில அதிகாரத்தை நபியினுடைய கையிலே தந்து மகிழ்ந்தார். அது பஷாரத், இன்ப செய்தி, சமூகத்திற்கான சுப செய்தி. அந்த சுப செய்தியினுடைய வெளிப்பாடு நபியினுடைய நாவிலிருந்து அப்படி வெளிப்பட்டது. சுராக்காவினுடைய கைகளுக்கு தங்க காப்பு அணிவிக்கப்பட்டது.